முக்கிய நபராக நரேந்திரனை அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அவர் ஹாங்காங்கில் அவருடைய வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தை இவர்கள் நோட்டமிடுகிறார்கள். ஒரு வங்கி கணக்கில் 1759 யூரோவும் மற்றையதில் 4,772 அமெரிக்க டாலரும் மேலும் அபுதாபி வங்கி ஒன்றில் 13,97,500 அமெரிக்க டாலர்களும் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த குறிப்பிட்ட நரேந்திரன் என்பவருடைய வங்கி கணக்கில் தான் இவர்கள் அந்த பணத்தை அறிந்து கொள்கிறார்கள். இருந்த வங்கி கணக்கு ஹாங்காங், அபுதாபி போன்ற இடங்களிலே அதிகளவான பணங்கள் இருக்கின்றன. இது தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக சுரேஷ் யாலே உள்ளிட்ட குழுவினரை கோட்டாபய ராஜபக்சவின் அறிவுறுத்தலின் பேரில் 2 முறை அபுதாபி சென்று வந்துள்ளனர். அபுதாபியில் இருக்கக்கூடிய வங்கி கணக்கு தொடர்பில் அந்த அபுதாபியில் இருக்கக்கூடிய பெரும் 13,97,500 அமெரிக்க டாலர்கள் தொடர்பிலான விசாரணைக்கு 2 முறை அபுதாபி சென்று வருகின்றார். வேறு யாரும் அல்ல, சுரேஷ் யாலே. சுரேஷ் யாலே மீது இன்னும் ஒரு நிதி குற்றப்பிரிவின் கீழும் இன்னும் ஒரு வழக்கு தயார் செய்யப்பட்டு வருகின்றது. அபுதாபியில் நரேந்திரனிடம் சந்தித்து அவர் பல பக்கங்களுக்கு வாக்குமூலம் பெற்றுக் கொள்கிறார். பின்னர் அந்த பணம் அவருடையது அல்ல என நீதிமன்றத்துக்கு பல காரணங்களை தெரிவித்து அவர் 8 பேரிடம் இருந்த சர்வதேச சிவப்பு படியானை ரத்து செய்யப்படுகிறது. அந்த பணம் என்னுடையதல்ல, இது யாருடையது, அவர் இதற்கும் எனக்கு தொடர்பில்லை என்று நரேந்திரன் கூறிய பின்னர் அந்த சிவப்பு பிடியானையை கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் ரத்து செய்ததாக கூறப்படுகிறது. ஹாங்காங்கின் வங்கி கணக்கில் இருந்த பணம் கொல்லுப்பட்டியில் உள்ள யூனியன் வங்கியில் கணக்குக்கு மாற்றப்படுகிறது. ஹாங்காங் வங்கியில் இருந்த நரேந்திரனுடைய பணம் கொல்லுப்பட்டியில் உள்ள ஒரு வங்கி ஒன்றுக்கு மாற்றப்படுகிறது. 2015 ஆண்டு நடத்தப்பட்ட விசாரணையில் குறித்த பணம் அரசுடைமையாக்கப்படுகிறது. ஆனால் அபுதாபி வங்கியில் நரேந்திரனிடம் இருந்த 13,97,500 அமெரிக்க டாலர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் அவர் நரேந்திரனை சந்திக்கின்றார். சிவப்பு எச்சரிக்கை பின்வாங்கப்படுகிறது. 8 பேர் விடுதலை செய்யப்படுகிறார்கள். அவருக்கு தொடர்பில்லை எனப்படுகிறது. அதன் பின்னர் அந்த 13,97,500 டாலர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. இப்போது இருக்கக்கூடிய சந்தேகம் என்னவென்று சொன்னால், ஒரு வங்கி கணக்கு தான் கொல்லுப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு வங்கிக்கு மாற்றப்படுகிறது. இன்னும் 2 பெருமதிமிக்க தொகைகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. அதிலும் குறிப்பாக அபுதாபி 13,97,500 டாலர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. அதன் பின்னர் 2,795 லட்சம் ரூபாவுக்கும் என்ன நடந்தது என்று தெரியாது. சுரேஷ் யாலே மற்றும் கோட்டாபய ராஜபக்ச அன்று இணைந்து நடத்திய விசாரணைகளுக்கு பின்னர் அந்த பணம் யாருக்கு சென்றது? அரசில் வைப்பிலிடப்படவில்லை. குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரிடம் அந்த விசாரணை அறிக்கை இருக்கின்றது. அந்த விசாரணை அறிக்கை முற்றுப்பெறவில்லை. ஒரு தொகை வந்திருக்கின்றது கொல்லுப்பட்டிக்கு. 2 தொகைகள் அங்கு வரவு காட்டப்பட்டிருக்கின்றன. சிவப்பு எச்சரிக்கை மீளப்பெறப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு குழப்பத்திலும் கோட்டாபய ராஜபக்ச சிக்கி இருக்கிறார்.